வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிவேதிதா கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹேமாவின் சிநேகிதிகள் எல்லோரும் விலை உயர்ந்த புடவைகளை அணிந்திருந்தார்கள். நிவேதிதா மகளை அழைத்து கொண்டு போகும்போது பின்னால் இருந்து ஹேமாவின் குரல் கேட்டது. இந்த காலத்துல எல்லாரும் வசதி இருக்கோ இல்லையோ, தங்களுடைய குழந்தைகளை பெரிய பெரிய பள்ளிகளில்தான் சேர்க்கிறார்கள். எப்போதும் இல்லாத விதமாய் நிவேதிதாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. சட்டென்று திரும்பி, இந்த பள்ளி உங்கள் தாத்தா கட்டியது இல்லை என்று பதிலடி கொடுக்க நினைத்தாள். கட்டுப்படுத்தி கொண்டாள். மேலும் மேலும் பேசிக்கொண்டு போவதால் சண்டைதான் வளரும். அவளுடைய கோபத்திற்கு காரணம் நிவேதிதாவுக்கு புரியாமல் இல்லை. மாதவராவ் அடிக்கடி தன்னை பாராட்டுவார். எப்பொழுதாவது அவர்கள் வீட்டுக்கு போனால், பிரசாத்தின் மனைவி வந்திருக்கிறாள், என்ன வேண்டுமென்று கேள் என்று அவசரப்படுத்துவார். கணவர் இப்படி சொல்ல சொல்ல ஹேமா வேண்டுமென்றே தாமதம் செய்வாள். தன் மீது ஹேமா காட்டும் பகைமை நியாயமற்றது என்பது நிவேதிதாவின் அபிப்பிராயம். கூடிய மட்டும் அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் என்று நினைப்பாள். அலுவலகத்தில் மாதவராவும் பிரசாத்தும் ரொம்ப நெருக்கமாக, உயிருக்குயிராக பழகுவார்கள். அவர்களுக்கு நடுவில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இருவருக்கும் இடையே தூரத்து உறவும் இருந்தது. மாதவராவ் பணக்கார வீட்டு பெண்ணான ஹேமாவை திருமணம் செய்து கொண்டு வேலையில் சுலபமாக முன்னேறிவிட்டார். தங்களுடைய மனைவிகளை சிநேகிதிகளாக பழக வேண்டும் என்று ஆண்கள் இருவரும் எதிர்பார்த்தார்கள். கணவரின் விருப்பம் என்பதால் நிவேதிதாவும் ஹேமாவுடன் நட்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முயன்றாள். அவள் தன்னை மதிக்காவிட்டாலும் பொருட்படுத்தாமல் இருந்தாள். இது ஹேமாவுக்கு மேலும் இளக்காரமாகிவிட்டது. நிவேதிதாவுக்கு வேதனையாக இருந்தாலும் கணவர் முன்னால் அந்த பேச்சை எடுக்க மாட்டாள். அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டான். என் மனைவியை அப்படி சொன்னாளா என்று வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு போக மாட்டான். போகட்டும் விடு, அவள் அப்படித்தான். நீதான் கொஞ்சம் பொறுத்து கொண்டு போக வேண்டும். மாதவராவ் ரொம்ப நல்லவர் என்று சொல்லிவிடுவான். கணவரின் சுபாவம் தெரியும் என்பதால் நிவேதிதா இந்த விஷயங்களை அவன் வரையில் கொண்டு போக மாட்டாள். ஹேமா எவ்வளவு குத்தலாக பேசினாலும் தன்னை இல்லை என்பது போல போய்விடுவாள். ஆனால் அதுவும் கஷ்டமாக இருந்தது. உடல் மீது கம்பளி பூச்சி ஊர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற அருவருப்பு. தன் குடும்பத்தை தாழ்த்தி பேசுவதால் அவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? எவ்வளவு யோசித்தாலும் நிவேதிதாவுக்கு புரியவில்லை. தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற அகம்பாவமா, இல்லை மற்றவர்களை குற்றம் காணுவது அவளுடைய சுபாவமா? எதுவாக இருந்தாலும் நிவேதிதாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. மாதவராவும் பிரசாத்தும் திரும்பி வரப்போவதாக டெலிகிராம் வந்தது. அன்று ஆனந்தின் பிறந்த நாள். நிவேதிதா குழந்தைகள் இருவருக்கும் எண்ணெய் தேய்த்து குளிக்க செய்து புதிய உடைகளை அணிவித்தாள். தனக்காக புடவையும் பிரசாத்துக்கு வேஷ்டி சட்டையும் வாங்கியிருந்தாள். மாலை 4 மணிக்கெல்லாம் வந்து விடுவார்கள் என்று பியூன் வந்து தகவல் சொல்லிவிட்டு போனான். நிவேதிதா சமையலை முடித்தாள். ஆனந்துக்கும் பிரசாந்திக்கும் பாயசம் என்றால் ரொம்ப பிடிக்கும். சேமியா பாயசம் செய்தாள். 4 மணி ஆகிவிட்டது. கணவனுக்காக வாங்கிய உடைகளை வெளியில் வைத்தாள். பிரசாத் சீக்கிரமாக வந்தால் கோவிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்தாள். காலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டாள். பிரசவமாகிவிட்டால் 3 மாதங்களுக்காவது கோவிலுக்கு போக முடியாது. 5 மணியாகிவிட்டது. குழந்தைகள் இருவரும் வராண்டாவில் பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். நிவேதிதா புதிதாக வாங்கியிருந்த வெங்கடகிரி ஜரிகை புடவையை உடுத்திக்கொண்டு கனகாம்பர பூச்சரத்தை தலையில் சூட்டி கொண்டாள். கணவரின் வருகைக்காக வராண்டாவில் காத்திருந்தாள். 5 நிமிடங்களுக்கு மேல் நிற்க முடியாமல் உடம்பு தள்ளாடியது. நடுநடுவில் உள்ளே போய் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். அரை மணி ஆகிவிட்டது. ஜீப் வரும் சத்தம் கேட்கவில்லை. குழந்தைகள் பசிக்கிறது என்று சொன்னதும் கிண்ணத்தில் பாயசத்தை கொண்டு வந்து ஊட்டத் தொடங்கினாள். அதற்குள் ஹாரன் சத்தம் கேட்டது. தோ அப்பா வந்தாச்சு சத்தமாக சொல்லிக்கொண்டே குழந்தைகளை விட்டுவிட்டு வராண்டாவுக்கு வந்தாள். வேகமாக வந்த ஜீப் சடன் பிரேக் போட்டதால் சட்டென்று நின்றது. தூணில் சாய்ந்து கொண்டு கணவரின் வருகைக்காக பொன் முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்த
நிவேதிதாவுக்கு ஜீப்பில் இருந்து டிரைவர் இறங்கி வருவது தென்பட்டது. டிரைவர் அப்படியே ஒரு நிமிடம் நின்று தூணில் சாய்ந்து கொண்டு பச்சை நிற புடவையில் தலை நிறைய பூச்சூடி நிறை மாதமாய் பாரமாய் புதிய அழகுடன் ஒளி வீசிக் கொண்டிருந்த நிவேதிதாவை அப்படியே பார்த்தான். அம்மா! அவன் இதழ்கள் நின்று விட்டன. ரஹீம் ஐயா எங்க? வருவதற்கு நேரமாகும் என்று தகவல் அனுப்பியிருக்கிறாரா? அம்மா, உங்களை உங்களை ஹேமாம்மா வீட்டுக்கு அழைத்து வர சொன்னாங்க. என்ன ரஹீம், என்னவோ போல் தென்படுகிறாயே? உடம்பு சரியில்லை அம்மா, தடுமாறிக்கொண்டே சொன்னான். நான் நினைத்து கொண்டுதான் இருந்தேன், நேரமானால் அவர் மாதவராம் வீட்டில்தான் இருப்பார் என்று. வந்ததும் வராததுமாய் வேலையில் மூழ்கி விடுவார். இது ஒன்றும் எனக்கு புதிது இல்லையே. கேம்பில் இருந்து நேராக வீட்டுக்கு எப்போ வந்திருக்கிறார்? சரி சரி, இதோ வந்து விடுகிறேன். நிவேதிதா குழந்தைகளுக்கு வாயை துடைத்துவிட்டு சிறப்பு மாட்டிவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினாள். கவனமாய் வாங்கம்மா என்று சொல்லிவிட்டு ரஹீம் குழந்தைகளை தானே தூக்கி கொண்டு போய் ஜீப்பில் உட்கார வைத்தான். கோவிலை தாண்டித்தான் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். ஜீப் கோவிலை கடக்கும் போது நிவேதிதா கைகளை கூப்பிக்கொண்டு மனதிலேயே பிரார்த்தனை செய்து கொண்டாள். ஜீப் மாதவராம் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்தது. அந்த இடம் முழுவதும் கார்களுடன் மனிதர்களுடன் நிரம்பி இருந்தது. என்ன ரஹீம், என்ன நடந்தது? இத்தனை ஜனம் இங்கே இருக்கிறார்களே, ஏன் என்று கேட்டாள். நிவேதிதா கேட்டது காதில் விழுந்தும் அவன் பதில் சொல்லவில்லை. அதற்குள் ஜீப் போர்ட்டிகோவில் நின்றது. நீங்க உள்ள போங்கம்மா, ரஹீம் சொன்னான். படிகளை ஏறும்போது நிவேதிதாவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இந்த வீட்டில் என்ன நடந்துவிட்டது? இத்தனை மக்கள் இங்கே எதற்காக கூடியிருக்கிறார்கள்? ஹேமா ஏதாவது விபரீதமாக செய்து விட்டாளா? யாரோ சொன்னார்கள், தோ பிரசாத்தின் மனைவி வந்து விட்டாள். நிவேதிதா கும்பலை விலக்கி கொண்டு உள்ளே போனாள். அவ்வளவுதான். அங்கே தென்பட்ட காட்சியை பார்த்ததும் அவள் இதழ்கள் விரிந்தன, கண்கள் பெரிதாயின. கையை மார்பின் மீது வைத்து கொண்டாள். அங்கே தலை முழுவதும் கட்டுக்களுடன் மாதவராவ் படுத்திருந்த நிலையில் இருந்தார். பக்கத்தில் பிரசாதும் அதே நிலையில் இருந்தான். இருவரின் உடம்பிலும் தலையிலும் கட்டுக்கள் போடப்பட்டிருந்தன. அங்கே இருப்பது மனிதர்கள் இல்லை, உயிர் இல்லாத உடல்கள். பார்த்தவர்களுக்கு அந்த விஷயம் உடனே புரிந்துவிட்டது. இதென்ன, என்ன நடந்தது? தலையை சுற்றி கொண்டு வந்தது நிவேதிதாவுக்கு. மெதுவாக கணவரின் பிணம் இருந்த இடத்தை நோக்கி நடந்தாள். கைகளால் அவன் நெற்றியை தொட்டு பார்த்தாள். என்னங்க, ஏன் இப்படி? ஹோவென்று கதறினாள். நிவேதிதா பிரசாத்தின் உடல் மீது விழுந்து அழுது கொண்டிருந்தாள். அவளை அங்கே யாரும் பொருட்படுத்தவில்லை. எல்லோரும் ஹேமாவை தேற்றி கொண்டிருந்தார்கள், ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹேமா சோஃபாவில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், சிநேகிதிகள், உறவினர்கள் எல்லோரும் தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யாரோ யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹைதராபாத் எல்லை அருகில் ஜீப்பை லாரி மோதிவிட்டதாம். டிரைவருக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னதும் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மாதவராவ் சுயமாய் டிரைவ் செய்தாராம். மாதவராவுக்கு டிரைவிங் நன்றாகவே தெரியும். இந்த விபத்துக்கு காரணம் லாரி டிரைவர் தானாம். அவனை அரெஸ்ட் செய்து விட்டார்களாம். அந்த இடத்திலேயே மாதவராவின் உயிர் போய்விட்டது. ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகும்போது வழியில் பிரசாத்தின் உயிரும் பிரிந்து விட்டது. இருவரையும் எடுத்து வந்து இங்கே கிடத்தி இருக்கிறார்கள். யாரோ நிவேதிதாவின் தோள் மீது கையை வைத்தார்கள். அம்மா, தைரியமா இருங்க. பிணத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போக ஏற்பாடு செய்ய வேண்டும். நிவேதிதா தலையை உயர்த்தினாள். யாரோ பெரியவர். நிவேதிதா அவர் பக்கம் குழப்பமாக பார்த்தாள். அவரும் இன்னும் இருவருமாய் சேர்ந்து பிரசாத்தின் உடலை காரில் ஏற்றிக்கொண்டு நிவேதிதா குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். நிவேதிதா வராண்டாவிலேயே பிரசாத்தின் உடல் அருகில் உட்கார்ந்து விட்டாள். வந்தவர்கள் பூட்டை திறந்து உள்ளே போய் விளக்கை போட்டார்கள். உங்கள் மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? நாங்கள் போக வேண்டும், பெரியவர் கேட்டார். இந்த ஊரில் யாரும் இல்லைங்க. எந்த ஊரில் இருக்கிறார்கள்? அட்ரஸ் கொடுங்க, டெலிகிராம் கொடுக்கிறேன். நிவேதிதா தந்தையின் முகவரியை எடுத்து கொடுத்தாள். வடக்கே ஏதோ ஒரு ஊரில் வேலை பார்த்து கொண்டிருந்த தம்பியின் அட்ரஸும் குண்டூரில் இருக்கும் அண்ணனின் முகவரியையும் தேடி கொடுத்தாள். முகவரிகளை குறித்து கொண்டு டெலிகிராம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி போனார்கள். நிவேதிதா வராண்டாவில் தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். குழந்தைகள் இருவரும் மடியிலேயே உறங்கிவிட்டார்கள். பக்கத்தில் கணவரின் உடல்
அக்கம் பக்கத்தில் செய்தி தெரிந்து வந்து பார்த்துவிட்டு போனார்கள். என்ன ஆச்சு, எப்படி இறந்து போனார் என்று கேட்டார்கள். ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. ஐயோ பாவம், நிறை மாத பிள்ளை தாட்சியாக இருக்கிறாய், எவ்வளவு கஷ்டம் வந்துவிட்டது என்று இரக்கம் தெரிவித்தார்கள். நிவேதிதா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அதிகமாக பழகியதில்லை. வீட்டு வேலை, கணவன், குழந்தைகள், இதுதான் அவளுடைய உலகம். விடிந்து விட்டது. பக்கத்து வீட்டு வேலைக்காரி வந்து சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு போய்விட்டாள். மதியமாகிவிட்டது. ஊரில் இருந்து யாரும் வரவில்லை. மாலையாகிவிட்டது. பிணத்தை சுற்றிலும் எறும்புகள் மொய்க்கத் தொடங்கின. பக்கத்து வீட்டில் இருப்பவர் வந்தார். என்னம்மா, யாருமே வரலையா? தெரியவில்லை. அப்பா உடல் நலம் சரியில்லாதவர். பிணத்தை எடுக்க வேண்டுமே அம்மா. ஆமாம், எடுக்க வேண்டும். அவர் போய் 4 பேரை அழைத்து வந்தார். அவர்களை பிணத்தை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். பிரசாத்துக்காக நிவேதிதா வாங்கி இருந்த புதிய உடைகளை பிணத்தின் மீது போர்த்தி விட்டார்கள். பிணத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். பக்கத்து வீட்டு மாமி வந்தாள். நிவேதிதாவின் தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்க செய்தாள். ஏதேதோ சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. நிவேதிதாவின் மனம் தந்தி அருந்த வீணையைப் போல் மௌனமாய் உடலுக்கு நடக்கும் சடங்குகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அதில் எந்த உணர்ச்சியும் இருக்கவில்லை. உடலும் மனமும் இரண்டாக பிரிந்து விட்டது போல் இருந்தது. நிவேதிதா அப்படியே உட்கார்ந்திருந்தாள். பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விட்டால் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதென்று முனிசிபாலிட்டி ஆட்கள் வருவார்கள். கோடாலிகளால் வெட்டி நறுக்கி அந்த மரத்தை அப்புறப்படுத்துவார்கள். அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் அந்த மரம் அங்கே இருந்ததற்கான அடையாளங்கள் கூட இருக்காது. வாழ்க்கை கூட அப்படித்தான் போலும். எதுவும் எதற்காகவும் நிற்கப் போவதில்லை. மனிதர்களுடன் சேர்ந்து பயணம் செய்வதுதான் வாழ்க்கை. கூட இருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பார்கள் என்று நினைத்தால் அது வெறும் பிரம்மைதான். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. நிவேதிதாவால் இந்த நிகழ்ச்சியை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. பிரசாத் இல்லாமல் தான் மட்டும். எதுவும் தெரியாத இந்த சின்ன குழந்தைகளுடன் விரைவிலேயே இந்த உலகில் வருவதற்கு துடித்து கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு உயிருடன். அதற்குள் கதவு அருகில் சத்தம் கேட்டது. தலையை திருப்பி பார்த்தாள். எதிரே ஒல்லியாய் இளைப்பாய் உருவம் ஒன்று தென்பட்டது. அவளுடைய தந்தைதான் அது. ஏற்கனவே நோயாளி. இந்த செய்தியை கேட்டதும் இடி விழுந்தது போலாகி இருக்கும். உயிர் எந்த மூலையிலோ ஒட்டி கொண்டிருப்பது போல் தென்பட்டார். அப்பா! நிவேதிதா கையை நீட்டினாள். அவர் சட்டென்று அருகில் வந்தார். துக்கத்தால் தொண்டை அடைத்தது அவருக்கு. இதென்னம்மா, இவ்வளவு கொடுமை நடந்து விட்டது? அப்பா! நிவேதிதா ஹோவென்று கதறினாள். மடை திறந்த வெள்ளமாய் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியேறி கொண்டிருந்தது. அம்மா வேதா, இப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்காக என்றார் அவர். நிவேதிதா தலையை அசைத்தாள். 10வது நாள் நிவேதிதாவுக்கு பிரசவமாகிவிட்டது. பெண் குழந்தை. தந்தை வீட்டு வேலைகளை, குழந்தைகளை கவனித்து கொண்டார். கணவர் இறந்து போனது. குழந்தை பிறந்தது. அடுத்தடுத்ததாக நடந்துவிட்டன. ஒரு உயிரின் இழப்பு, மற்றொரு உயிரின் பிறப்பு. 10 நாட்களுக்கு முன் தன் வீட்டில் வாழ்க்கையின் ஆதாரமாயிருந்த மரம் வேரோடு சாய்ந்து விட்டது. இந்த சிதலங்களுக்கிடையில் இருந்து புதிய உயிர் ஒன்று இந்த உலகில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. தன்னை விட்டு பிரிக்க முடியாத பந்தம் இது. வாழ்க்கையே சிதலமாகிவிட்டாலும் தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த உலகில் மாடி வீடுகளில் பட்டு மெத்தையில் உறங்குபவர்கள் மட்டுமே இல்லை. குடிசைகளில் வெயிலில் காய்ந்து மழைக்கு நனைந்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆரோக்கியமாயிருப்பவர்களும் இருக்கிறார்கள். உடல் நலம் குன்றியவர்கள், ஊனமுற்றவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திறமை இருப்பவர்கள், புத்திசாலியாக இருப்பவர்கள், எந்த விதமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு ஏற்றாற்போல செயல்படுவார்கள். அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் சிலர், இல்லை இல்லை, பெரும்பாலானோர் வாழ்க்கையை கடவுள் கொடுத்த வரமாய் நினைத்து வாழ்ந்து விடுவார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள். அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. எப்படி இருந்தாலும் வாழ்வதுதான் அவர்களுடைய விதி. நிவேதிதா ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு வந்தாள். அந்த வீட்டில் இருந்து பிரசாத்தின் பேச்சு குரல் மாயமாகிவிட்டது. கணவனின் குரலுக்கு பழக்கப்பட்டு விட்ட நிவேதிதாவின் காதுகளில் புதிதாக பிறந்த குழந்தையின் அழுகை சத்தம் எதிரொலித்து கொண்டிருந்தது.
மெல்ல மெல்லமாய் குழந்தையை பார்த்து கொள்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாள். ஊரில் இருந்து அண்ணனும் தம்பியும் வந்தார்கள். இங்க தனியா இருந்து என்ன செய்ய போகிறாய்? எங்களிடம் வந்து இரு. 6 மாதம் என்னிடமும் 6 மாதம் தம்பியிடமும் இருந்து கொள்ளலாம் என்றான் அண்ணன். நிவேதிதா பேசவில்லை. அண்ணன் சொன்னதும் உண்மைதாமா. இந்த சின்ன வயதில் இத்தனை சின்ன குழந்தைகளுடன் நீ தனியாக இருப்பது நல்லது இல்லை. அண்ணன் தம்பியுடன் தங்கி இருப்பதுதான் சரி, தந்தை சொன்னார். நிவேதிதா மௌனமாக இருந்தாள். கிளம்பும்போது அண்ணன் கேட்டான், என்ன சொல்கிறாய்? டிக்கெட் புக் செய்யட்டுமா? மறுப்பது போல் தலையை அசைத்தாள் நிவேதிதா. தன் நிலைமை அவர்களுக்கு நன்றாக தெரியும். சின்ன குழந்தைகள், தனக்கும் பெரிதாக படிப்பு இல்லை. பிரசாத் சேர்த்து வைத்ததோ பரம்பரை சொத்தோ எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது டிக்கெட் புக் செய்யட்டுமா என்று என்ன கேள்வி? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் செய்து விட்டேன், கிளம்பு என்று சொல்லி இருந்தால் மறுப்பு சொல்லாமல் கிளம்பி இருப்பாள். அண்ணனின் சுபாவம் தனக்கு புதிது இல்லையே. சின்ன வயதில் இருந்தே பட்டும் படாமல் இருப்பான். திருமணமான பிறகு மனைவி குழந்தைகள்தான் அவனுக்கு முக்கியமாகி விட்டார்கள். அம்மா இறந்த பிறகு நோயாளியாக இருக்கும் தந்தை தனியாக இருந்தாலும் தன்னுடன் வந்து இருக்க சொல்ல மாட்டான். வேண்டாம் அண்ணா, நான் வரமாட்டேன் என்றாள். சரி, உன் இஷ்டம். அப்புறம் அண்ணன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று என்னை குற்றம் சொல்லக்கூடாது, கச்சிதமான குரலில் சொன்னான். ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். சொல்வதி கேளம்மா, அண்ணனுடன் கிளம்பு, தந்தை சொன்னார். வேண்டாம் அப்பா, எப்படி இருந்தாலும் நான் தனியாக இருக்க வேண்டியவள்தான். அதை இன்றிலிருந்தே தொடங்குவது நல்லது. நானும் என் 3 குழந்தைகளும் யாரிடம் இருந்தாலும் அவர்களுக்கு தொல்லையாகத்தான் இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ என் குழந்தைகளை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பணம், ஏதாவது வேலையை தேடிக்கொண்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும். தம்பிக்கு உன் மீது அன்பு அதிகம், அவனிடம் தங்கிக்கொள். அப்பா, உங்களுக்கு தெரியாது, அந்த அன்பு அப்படியே கடைசி வரையில் இருக்க வேண்டும். என் குடும்ப பாரத்தை அவன் மீது சுமத்தினால் அது செத்து போய்விடும். இருந்தாலும் ஒரு பெண் தனியாக. அப்பா, கோழைத்தனத்தை உண்டாக்கும் அந்த பேச்சுக்களை பேசாதீர்கள். அண்ணன் அவனுடைய குடித்தனத்தை காப்பாற்ற கஷ்டப்படவில்லையா? தம்பி வேலையை தேடி தூர தேசங்களுக்கு போகவில்லையா? அவர்களுக்கு மட்டும் உன்னிடம் இருக்க வேண்டும் என்று தோன்றாதா? அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் அப்படி. ஆணாவது பெண்ணாவது வாழ்க்கையின் பொறுப்புகளை சுமக்க வேண்டி வந்தால் யாராக இருந்தாலும் ஒன்றுதான். என்னுடைய அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தால் அவருக்கு இந்த மாதிரி ஆகி இருக்காது. என்னை இனி ஒன்றும் சொல்லாதீர்கள், நான் எங்கேயும் வரமாட்டேன், முடிவாக சொல்லிவிட்டாள். அண்ணன் தம்பி கிளம்பி போய்விட்டார்கள். சில நாட்கள் கழித்து அண்ணனிடமிருந்து கடிதம் வந்தது. என்னுடைய நண்பன் கோபாலனுக்கு குழந்தைகள் இல்லை. சாந்தியை உன் தங்கை தத்து கொடுப்பாளா என்று கேட்கிறான். பிரசாந்தி இருப்பதால் உனக்கு குறையாக இருக்காது, பேசாமல் ஒப்புக்கொள். நிவேதிதா பதில் எழுதினாள். என் குழந்தைகளில் யாரையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவர்களை பிரிந்து என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. நான் உயிரோடு இருப்பதே அவர்களுக்காகத்தான். அதற்கு பிறகு அண்ணனிடமிருந்து கடிதமே வரவில்லை. மகளுக்கு துணையாக தந்தை அங்கேயே இருந்து விட்டார். குழந்தைகளுக்கு சரியான போஷாக்கு இல்லை. பொருளாதார பிரச்சனைகள் அவள் நிலைமையை மேலும் மோசமாக்கி கொண்டிருந்தன. ஒரு முறை ஆனந்த், சாந்திக்கு ஜுரம் வந்துவிட்டது. ரொம்ப தீவிரமாய் இருந்தது. இரவு முழுவதும் நிவேதிதா கண்களை மூடவில்லை. அப்படியே கட்டில் அருகில் உட்கார்ந்து விட்டாள். கடவுளே, குழந்தைகள் பிழைப்பார்களா? மறுபடியும் தன்னை அம்மா என்று அழைப்பார்களா? கடவுள் குழந்தைகளை தன்னிடம் இருந்து பிரித்து விடுவாரோ? குழந்தைகள் இல்லை என்றால் தான் உயிரோடு இருக்க மாட்டாள். இவர்களை காப்பாற்றிக் கொள்ளும் சக்தி தன்னிடம் இல்லை. கட்டில் விளிம்பில் தலையை சாய்த்து கொண்டு நிவேதிதா அழுது கொண்டிருப்பதை பார்த்து பிரசாந்தி அருகில் வந்தாள். தம்பிக்கும் தங்கைக்கும் ஜுரமாய் இருக்குன்னு அழறையா? அழாதம்மா, ஜுரம் குறைந்து போய்விடும் என்று பெரிய மனுஷியை போல் தாயை தேற்றினாள். நிவேதிதா மகளை கட்டிப்பிடித்து கொண்டு ஹோவென்று அழுதாள். 7 நாட்கள் வரை நிவேதிதாவை பயமுறுத்திய விஷஜுரம் கடைசியில் கருணை காட்டுவது போல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் போய்விட்டது. உடல் நலம் குன்றி எலும்பு கூடுகளைப் போல் தென்பட்ட குழந்தைகளை பார்த்த தந்தை, ஏதோ ஹாஸ்டல் இருக்கிறதாம், அங்கே இலவசமாய் சாப்பாடு போடுவார்களாம், இவர்களை அங்கே சேர்த்து விடலாமா என்று கேட்டார். நிவேதிதா திடுக்கிட்டாள்.
குழந்தைகள் இருவரையும் அணைத்து கொண்டு மிரட்சியுடன் பார்த்தாள். வேண்டாம் அப்பா, வேண்டவே வேண்டாம். என்னால் இவர்களை காப்பாற்ற முடியாமல் போனால் விஷத்தை கொடுத்து கொன்றுவிட்டு நானும் செத்து போய்விடுவேன். அவ்வளவுதானே தவிர நான் உயிருடன் இருக்கும்போதே இவர்களை அனாதைகள் ஆக்க மாட்டேன். அவர்களை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு என்னுடையது என்றாள். அவளுடைய ஆவேசத்தைக் கண்டு தந்தை மிரண்டு போய்விட்டார். நிவேதிதாவுக்கு நர்சரி பள்ளியில் வேலை கிடைத்தது. சம்பளம் ரொம்ப குறைவுதான், பரவாயில்லை. ஓரளவுக்கு வீட்டு செலவுகளை சமாளிக்க முடியும். நிவேதிதாவுக்கு நினைவு இல்லாவிட்டாலும் அவளுடைய இளமையும் அழகும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களை ஈர்த்து கொண்டிருந்தன. ஒரு தடவை எதிர் வீட்டில் குடியிருக்கும் இளைஞன் நிவேதிதாவுக்கு கடிதம் எழுதினான். உன்னை என்னால் மறக்கவே முடியவில்லை. குழந்தைகளை எங்கேயாவது விட்டுவிடு. நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஊரில் எனக்கு வீடு நிலமெல்லாம் இருக்கிறது. வங்கியில் வேலை செய்கிறேன். என் பெற்றோர்களுக்கு நான் ஒரே மகன். அம்மாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அந்த கடிதத்தை பார்த்ததும் நிவேதிதா நேராக போய் அவன் அறையின் கதவை தட்டினாள். அவன் வெளியில் வந்ததும் இரண்டு கன்னங்களிலும் மாறி மாறி அடித்தாள். பிறகு கடிதத்தை கிழித்து அவன் முகத்திலேயே வீசிவிட்டு வந்தாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், உனக்கு புத்தி இருக்கிறதா? குழந்தைகளுக்கு தாயாக இருப்பவளுக்கு இப்படியா கடிதம் எழுதுவார்கள் என்று கடிந்து கொண்டார்கள். இன்னும் சிலரோ, இதில் தவறு என்ன இருக்கு? விருப்பம் இல்லாவிட்டால் இல்லை என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே தவிர இப்படி நேராக வந்து அடித்துவிட்டு போவதாவது திமிர் பிடித்தவள் என்றார்கள். நிவேதிதா வேண்டுமென்றுதான் அப்படி நடந்து கொண்டாள். இனி எவனுக்கும் அவளிடம் அப்படி நடந்து கொள்ளும் துணிச்சல் இருக்காது. நிஜமாகவே மறுபடியும் யாரும் அவளை நெருங்க முயற்சி செய்யவில்லை. அண்டை வீட்டு பெண்கள் அவள் துணிச்சலை பாராட்டினார்கள். மற்றவர்களுக்கு முகத்தை காட்ட முடியாமல் அவன் வீட்டை காலி செய்துவிட்டு போய்விட்டான். அதன் பிறகு 1 வருடம் கழித்து செய்தி தெரிந்தது. அவன் சொத்து நிறைய இருக்கும் விதவை பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டானாம். ஏற்கனவே அவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாம். மனைவியாக வந்தவளை தினமும் அடித்து ஹிம்சித்து வந்தானாம். கொடுமையை தாங்க முடியாமல் அந்த பெண் தீ குளித்து தற்கொலை செய்து கொண்டு விட்டாளாம். இந்த செய்தியை கேட்டதும் நிவேதிதாவின் உடல் பயத்தினால் சிலிர்த்தது. கடவுள்தான் தன்னை காப்பாற்றி இருக்கிறார். கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தால், கன நேர சுகத்திற்கு மயங்கி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நரகமாகி இருக்கும். தனக்கு பிரசாத்துடன் திருமணமாகிவிட்டது. அது காதல் திருமணமாக இல்லாமல் இருக்கலாம். தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த திருமணம் தனக்கு வைரம் போன்ற 3 குழந்தைகளை அளித்திருக்கிறது. இந்த குழந்தைகளால் தன் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. நிவேதிதாவின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. குழந்தைகளை பார்த்து கொள்வது, வேலைக்கு போவது, இரவில் பரீட்சைக்காக படிப்பது, ஒரு நிமிடம் கூட ஓய்வு இருக்காது. வேதனைப்படுவதற்கோ இழப்பை நினைத்து வருத்தப்படுவதற்கோ நேரம் இருக்கவில்லை. குழந்தைகள்தான் அவளுடைய உலகம். அவர்கள்தான் அவளுடைய நண்பர்கள். அவர்களுக்கு படிப்பு சொல்லித் தருவது என்றால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களை பெரியவர்களாக மதித்து பேசுவாள். தான் செய்யும் ஒவ்வொரு வேலையை அவர்களிடம் சொல்வாள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள். யாராவது வெளியில் போயிருந்தால் மற்றவர்கள் காத்திருப்பார்கள். வீட்டில் ஒரு நபர் இல்லை என்றால் மற்றவர்கள் வெறுமையாக உணருவார்கள். நிவேதிதா அவர்களை வளர்த்த விதம் அப்படி. தாயும் குழந்தைகளும் ஒன்றாக கலந்து போன பந்தம் அது. ஆனந்திடம் நிவேதிதா எப்போதும், நீதான் இந்த வீட்டுக்கு தலைவன் கண்ணா என்பாள். ஆனந்துக்கு அதில் பெருமை அதிகம். யாராவது வீட்டுக்கு வந்தால், வாங்க உட்காருங்க, அம்மாவை அழைக்கிறேன் என்று உபசரிப்பான். மடக்கு நாற்காலியை எடுத்து போட்டு உட்கார சொல்லி தாயை அழைப்பான். பிரசாந்திக்கு 8 வயது நிரம்பியதில் இருந்தே வீட்டு வேலைகளில் தாய்க்கு உதவி செய்து வந்தாள். கொஞ்சம் பெரியவள் ஆன பிறகு தாய் ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்து வீட்டு வேலை சமையல் எல்லாம் தானே செய்து வந்தாள். கடைக்குட்டி சாந்திக்கு குறும்பு அதிகம். எப்போதும் ஜோக் சொல்லிக்கொண்டு தானும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைத்து கொண்டிருப்பாள். பார்த்து கொண்டிருக்கும் போதே குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்டார்கள். கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார்கள். நிவேதிதா குழந்தைகளின் மனப்பான்மையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த கோர்ஸுகளை தான் தேர்ந்தெடுத்தாள். ஆனந்துக்கு எப்படி ஏற்பட்டதோ தெரியவில்லை. கடல் கப்பல் பயணம் என்றால் தீவிரமான விருப்பம் கொண்டிருந்தான்.
அவனுடைய நண்பன் குமாருக்கும் இதே பைத்தியம்தான். இருவரும் நன்றாக படித்து வந்தார்கள். அண்ணன் தம்பிகளை விட அதிகமாய் ஒருவருக்கொருவர் உயிராய் இருப்பார்கள். வாழ்க்கையில் இருவரும் ஒரே தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார்கள். ஆனந்த் நேவியில் சேரப்போவதாக சொன்னபோது நிவேதிதா மறுப்பு சொல்லவில்லை. அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஊக்குவித்தாள். ஒரு முறை பிரசாந்தி கல்லூரியில் இருந்து வரும்போது சிநேகிதியை அழைத்து வந்தாள். அம்மா, யாரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று பாரு, அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டாள். அந்த பெண்ணுக்கும் கிட்டத்தட்ட பிரசாந்தியின் வயதுதான் இருக்கும். நிவேதிதாவால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரு? ரமா, மாதவராவ் மாமாவின் மகள். அப்பாவுடன் வேலை பார்த்தாரே அந்த மாதவராவ். மாதவராவ் சாரை மறக்க முடியுமா? அவருடைய மகள் ரமாவா? நிவேதிதா சட்டென்று ரமாவின் கைகளை பற்றி அருகில் இழுத்து கொண்டாள். இப்போ எங்க இருக்கீங்க? அன்பு ததும்பும் குரலில் கேட்டாள். ஹாஸ்டலில் இருக்கிறேன் என்றாள். ஹாஸ்டலிலா? அம்மா? சென்னையில். தம்பி விஜய் என்ன செய்கிறான்? பெங்களூரில் படித்து கொண்டிருக்கிறான். அப்படியா? அம்மாவை ரொம்பவும் கேட்டதாக சொல்லு. அம்மா எப்போதாவது தான் வருவாள். வந்தாலும் நேரமே இருக்காது. வேலை வேலை என்று அலைந்து கொண்டிருப்பாள். வேலையா? அம்மா வேலைக்கு போகிறாளா? இல்லை இல்லை, அம்மா மாடலாக இருக்கிறாள். சினிமாவில் இருந்து கூட அழைப்புகள் வருகின்றன. அம்மாவை மாடலாக வைத்து சின்ன சின்ன விளம்பர படங்களை எடுப்பார்கள். அதற்காக பாம்பே, ஊட்டி, சிம்லா என்று சுற்றி கொண்டிருப்பாள். அம்மாவின் போட்டோவை காண்பிக்கட்டுமா? பேக்கில் இருந்து போட்டோவை எடுத்து காண்பித்தாள். போட்டோவில் இருக்கும் பெண் ஹேமாதானா? ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். பாப் செய்யப்பட்ட தலைமுடி, கண்களுக்கு கூலிங் கிளாஸ், நிற்கும் விதமும் விலை உயர்ந்த உடைகளும் அந்த பார்வையும் அவளை கிளாமராக எடுத்து காட்டின. ராமா ரொம்ப நேரம் இருந்தாள். பிரசாந்தியுடன் சேர்ந்து சாப்பிட்டாள். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடித்திருக்கிறது ஆன்ட்டி. அடிக்கடி வந்து கொண்டிருப்பேன். வந்தால் சாப்பிட்டு விட்டுத்தான் போவேன் என்றாள். கட்டாயம் வாமா, நிவேதிதா சொன்னாள். ரமா குணத்தில் தந்தையை கொண்டிருந்தாள். அவள் பழகும் விதத்தில் அந்த சுபாவம் வெளிப்படையாக தெரிந்தது. கல்லூரியில் ஆண்டு விழா நடந்தது. அதற்கு தலைமை வகிப்பதற்காக ஹேமா வந்திருந்தாள். பிரசாந்தி படிப்பிலும் சாந்தி விளையாட்டு போட்டிகளிலும் பரிசுகளை பெற்றிருந்தார்கள். அந்த பரிசுகளை ஹேமாதான் அவர்களுக்கு வழங்கினார்கள். பார்வையாளர்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த நிவேதிதாவுக்கு ஹேமாவின் தோற்றம் ரொம்ப மாறிவிட்டது போல் இருந்தது. சொன்னாலும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறுபாடு இருந்தது. கடைசியாக போட்டோக்களை எடுக்கும்போது சாந்தி, பிரசாந்தி, எங்க மம்மியை அழைத்து கொண்டு வருகிறோம் என்று தாயை அங்கே அழைத்து வந்தார்கள். நிவேதிதா, ஹேமா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீயா என்றாள் ஹேமா. 22 வருடங்களில் உன்னிடம் கொஞ்சம் கூட மாற்றம் வரவில்லையே. அந்த குரலில் இளக்காரம் வெளிப்படையாக தெரிந்தது. நீங்க ரொம்ப மாறி இருக்கீங்க, நிவேதிதா புன்முறுவலுடன் சொன்னாள். அப்கோர்ஸ், எல்லோரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஹேமா தோள்களை குலுக்கி கொண்டாள். இந்த இருவரும் உன்னுடைய குழந்தைகளா என்று கேட்டாள். ஆமாம் என்பது போல தலையை அசைத்தாள் நிவேதிதா. நிவேதிதாவுக்கு விழிப்பு வரும்போது நன்றாக விடிந்து விட்டது. விமலா ஏற்கனவே குளியலை முடித்து வெளியில் கிளம்புவதற்கு தயாராக இருந்தாள். எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதான் சீக்கிரமாக கிளம்பிவிட்டேன். உனக்காக டிகாக்ஷன் எடுத்து வைத்திருக்கிறேன், காஃபி கலந்து குடி என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனாள். நிவேதிதா எழுந்து கொண்டாள். எதிரே இருந்த குழந்தைகளின் போட்டோவை பார்த்தாள். பல் தேய்த்து விட்டு காஃபி கலந்து கொண்டாள். காஃபி குடிக்கும்போது சமையல் அறையை முழுவதும் பார்வையிட்டாள். சமையல் அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இருந்தன. ஆனந்த், சாந்தி, பிரசாந்தி மூவருமே வேண்டாம் என்று மறுத்த போதும் வீட்டுக்காக ஏதாவது பொருட்களை வாங்கி வந்து விடுவார்கள். காலிங் பெல் ஒலித்த சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். காய்கறிக்காரி வந்திருந்தாள். காய்கறி எதுவும் வேண்டாம், நிவேதிதா சொன்னாள். எதுவும் வேண்டாமா? நீங்க காய் வாங்கி 4-5 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டதே. என்னம்மா, சாப்பிடுவதையே நிறுத்தி விட்டீர்களா என்ன என்றாள் ராஜாத்தி. அப்படி எதுவும் இல்லை. 4 நாட்களுக்கு முன்னால் வாங்கிய கரிகாயே இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்கு. தனியாகத்தானே இருக்கிறேன். பெரிதாக என்ன செலவு இருக்க போகிறது? குழந்தைகள் லீவுக்கு வருவார்களா? வருவார்கள். குழந்தைகள் வந்தால்தான் நிறைய காய் வாங்குவீங்க. எனக்கும் வியாபாரம் ஆகும். சொல்லிக்கொண்டே காய்கறி கூடையை தூக்க போனாள் ராஜாத்தி. போகட்டும்,
காலிஃப்ளவரை வாங்கிக் கொள்கிறேன். நிவேதிதா கூடையில் இருந்த காலிஃப்ளவரை எடுத்துக்கொண்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். நீ நல்லா இருக்கணும் தாயி. உன் போனி ரொம்ப நல்லது. இன்னைக்கு காய் சீக்கிரமா வித்து போகும். வாழ்த்தி விட்டு போனாள் ராஜாத்தி. நிவேதிதா காலிஃப்ளவரை ஃப்ரிட்ஜில் வைத்தாள். ஏற்கனவே பட்டாணி, அவரை, கோஸ் எல்லாமே இருந்தன. சமையல் செய்தால் தானே செலவாகும். விமலா சாதாரணமாக வெளியில் கொலீக்ஸுடன் சாப்பிட்டு விடுவாள். ஒண்டி ஆளுக்காக சமையல் செய்து கொள்ள விருப்பம் இல்லாமல் சில சமயம் வெளியில் சாப்பிட்டு விடுவாள். இல்லையா பிரெட், ஆப்பிள் என்று சிம்பிளாக பொழுதை தள்ளி விடுவாள். குழந்தைகள் வந்தால் உணவு மேஜை அருகில் கலகலவென்று இருக்கும். குழந்தைகளுடன் சாப்பிடும்போது அவளையும் அறியாமல் அதிகமாக சாப்பிட்டு விடுவாள். உணவு மேஜையின் முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மற்ற நாற்காலிகளில் குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. நிவேதிதாவுக்கு இந்த தனிமை போர் அடிக்க தொடங்கியது. சீக்கிரமாக வயதாகிவிட்டால் தேவலை என்று தோன்றியது. குழந்தைகள் இருந்த வரையில் அவர்களை பார்த்து கொள்வதில் ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் காலம் வேகமாக ஓடிவிட்டது. குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்கென்ற தனியாக வாழ்க்கை ஏற்பட்டு விட்டது. தான் மட்டும் இந்த தனிமையுடன். தனிமை ஒரு பூதமாக மாறி தன்னை விழுங்க வருவது போல் தோன்றியது. எந்த வேலையுமே இல்லை. இந்த வெறுமை தன் உயிரை எடுத்துவிடும் போல் இருந்தது. வெறுமையை துரத்துவதற்காகவே விமலாவை இணைத்து கொண்டாள். குழந்தைகளும் வந்து போய்க் கொண்டிருப்பார்கள். குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதில் தன் கடமையை பொறுப்பாக நிறைவேற்றினாள். ஆனால் இது என்ன? வாழ்க்கை என்றால் இதுதானா? வேறு எதுவும் இல்லையா? வேறு என்ன இருக்க முடியும்? மற்றவர்களுக்கு மட்டும் இதைவிட வேறு என்ன கிடைத்திருக்க முடியும்? மனதில் 1000 கேள்விகள், பதில்கள். போகட்டும், குழந்தைகளிடம் போயிருக்கலாமா? எங்கே இருந்தாலும் குழந்தைகளை பற்றிய நினைப்பு தன்னை விடப் போவதில்லை. நிவேதிதாவுக்கு தன் உடல் சிறையில் இருப்பது போல் தோன்றியது. ஓய்வாக இருந்ததில் நிவேதிதாவின் உடல் மேலும் சீரடைந்தது. இன்னும் 4 குழந்தைகள் இருந்து அவர்களை வளர்க்கும் பொறுப்பிருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. திருமணமாகிவிட்டது. குழந்தைகள் வளர்ந்து அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை ஏற்பட்டு விட்டது என்ற மனசாட்சி தன்னை கேள்வி கேட்கிறது. இத்தனை நாள் உன்னுடனே இருந்த என்னை மறந்து விட்டாயா? எனக்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்று துளைத்தெடுக்கிறது. இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று பதில் சொல்லி அதன் வாயை அடைத்து விடலாம் என்று நினைத்தால் சாத்தியப்படவில்லை. உண்மையை சொல்லு, இதைவிட வேறு ஒன்றும் இல்லையா? மனசாட்சி எதிர்கேள்வி கேட்கிறது. வருடங்கள் கடந்து முதுமை தன்னை ஆட்கொள்ளும் வரை இப்படித்தான். நிவேதிதா உணவு மேஜை முன்னால் இருந்து எழுந்து கொண்டாள். குளியலை முடித்துவிட்டு பிரெட்டையும் பாலையும் சாப்பிட்டுவிட்டு பார்கவ் ஆபீஸுக்கு கிளம்பினாள். இந்த வேலையும் இல்லாவிட்டால் பொழுது போகாமல் இந்நேரம் செத்தே போயிருப்பாள். பார்கவ் பற்றிய நினைவு வந்ததும் நிவேதிதாவின் இதழ்களில் புன்முறுவல் மலர்ந்தது. தானே இப்படி நினைத்தால் அவன் எப்படி நினைத்திருக்க வேண்டும்? அவன் வாழ்க்கையில் புத்தகங்களை தவிர வேறு எந்த சந்தடியும் கிடையாது. திருமணம், குழந்தைகள் எதுவுமே இல்லை. நிவேதிதா போன போது அலுவலகத்தில் பெரும்பாலானவர்கள் வந்திருக்கவில்லை. கண்ணாடி கதவை திறந்து கொண்டு பார்கவ் இருக்கும் குவார்ட்டர்ஸ் பக்கம் போனாள். அங்கே வேலையாள் மட்டும்தான் இருந்தான். ஐயா வெளியில போயிருக்காருங்க. எங்கே என்று தெரியுமா? ஐயாவுடைய தங்கை வந்திருந்தாங்க, அவங்களோட போயிருக்காங்க. தங்கையா? ஆமாம். நிவேதிதா உள்ளே போய் லைப்ரரியில் உட்கார்ந்து கொண்டாள். ஃபைல்களை அடுக்கி வைத்தாள். முதல் நாள் எழுதி வைத்த கடிதங்களை டைப் செய்தாள். அதற்குள் கதவு அருகில் சத்தம் கேட்டது. நிவேதிதா தலையை உயர்த்தி பார்த்தாள். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் என்றான் பார்கவ். பெரிய டம்ளரில் சில் என்று குடிக்க தண்ணீர் வேண்டும். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே டையை தளர்த்தி கொண்டான். நிவேதிதா டைப் செய்வதை நிறுத்திவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து சில் என்று தண்ணீர் கொண்டு வந்து தந்தாள். காலையிலேயே எங்க போயிருந்தீங்க? அதுவா, பெரிய ரகளை நடந்து விட்டது. ரகளையா? நிவேதிதாவின் கண்கள் கேள்விக்குறியுடன் பார்த்தன. என்னுடைய சிஸ்டர் வந்திருந்தாள். அவளுடைய மகள், அதாவது என்னுடைய நீஸ், தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். போலீஸ் கேஸ், டாக்டர்கள், ரிப்போர்ட்டுகள் என்று அலைச்சல். அவன் தலையை பின்னால் சாய்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். இந்த காலத்தில் தற்கொலை செய்து கொள்வதும் ஃபேஷன் ஆகிவிட்டது. முதுகெலும்பில்லாத ஜெனரேஷன். அவன் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தென்பட்டது. வெரி சென்சிட்டிவ் ஜெனரேஷன் என்று ஏன் நினைக்க கூடாது?
தமக்கு தாமே தீங்கை விளைவித்துக் கொள்வது சென்சிட்டிவ் ஆகிவிடுமா? நிச்சயமாக. இதற்கு முன் எதிரிகள் என்று தனியாக இருந்தார்கள். இப்போ அப்படி இல்லை. அவர்களுக்கு அவர்களே தீங்கை இழைத்துக் கொள்கிறார்கள். குடி, ட்ரக்ஸ் எல்லாமாய் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. உன்னுடன் வாதம் செய்ய முடியாது. உனக்கு பாரபட்சம் அதிகம். எப்போதும் இளைய தலைமுறை பக்கம்தான் யோசிப்பாய். எனக்கு அந்த மாதிரி எந்த பந்தமும் இல்லை. அதுதான் டிட்டாச் ஆக யோசிப்பேன். அந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட காரணம் என்ன? பெரிதாக ஒன்றுமில்லை. தாயுடன் கருத்து வேற்றுமை. எதனால்? தாய் தனக்கு பிடித்த விதமாய் இருப்பாள். குழந்தைகளுக்கும் தாய் என்றால் லட்சியம் இல்லை. சிதறிப்போன குடும்பம் அது. இதற்கு பொறுப்பு யார்? தாயா இல்லை குழந்தைகளா? என்னை கேட்டால் இருவரும். அவளுக்கு குழந்தைகளிடம் அன்பு இல்லை, சுயநலம்தான் அதிகம். தன்னுடைய சுகம் தவிர வேறு எதுவும் அவளுக்கு தேவையில்லை. குழந்தைகளுக்கும் தாயிடம் பாசம் கிடையாது. சின்ன வயதிலேயே அப்பா இறந்து போய்விட்டாரே. தனிமையை தாங்க முடியாமல் அம்மா இந்த காரியத்தை செய்திருப்பாள் என்று நினைக்க மாட்டார்கள், இரக்கப்படவும் மாட்டார்கள். குடும்பத்தில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கும் போதே யாராவது உரிமையை எடுத்துக்கொண்டு கருத்து வேற்றுமைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். ஆமாம், உன்னுடைய தங்கை என்று சொல்கிறாய். எனக்கு தெரிந்த வரையில் உனக்கு தங்கை இல்லையே என்பாய், அதானே? என்னுடைய சொந்த தங்கை இல்லை, சித்தியின் மகள். சித்தி இறந்த பிறகு அம்மாதான் அவளை வளர்த்தாள். அவளுக்கு எடுத்து சொல்லும் அளவுக்கு உனக்கு உரிமை நெருக்கம் இல்லையா? நெருக்கமா? அந்த மனுஷி என்றாலே எனக்கு எரிச்சல். உண்மையை சொல்லணும் என்றால் பயம். என்னுடைய நல்லதனத்தை சாதகமாக எடுத்துக்கொண்டு காரியத்தை சாதித்து கொண்டு விடுவாள். இத்தனை சொல்கிறேனா? எதிரே நின்று அண்ணா இது வேண்டும் என்று கேட்டால் இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. ரமா விஷயத்தில் ஹேமாவுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன். அவள் என் வார்த்தையை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யவில்லை. ரமா ஹேமா என்றால் என் சிஸ்டர் பெயர் ஹேமா. அவளுடைய மகள் பெயர் ரமா. நிவேதிதா டைப் ரைட்டரை விட்டு எழுந்து பார்கவ் அருகில் வந்தாள். உன் தங்கை கணவரின் பெயர் மாதவராவ் தானா? எக்ஸாக்ட்லி. அவர் ஜீப் ஆக்சிடென்டில் இறந்து போய்விட்டார். ரொம்ப நல்லவர். திருமணமானது முதல் ஹேமாவுக்கும் அவருக்கும் ஒத்து போகவில்லை. எப்போதும் சண்டைதான். சமரசம் செய்ய முடியாமல் திண்டாடி இருக்கிறேன். பார்கவ், உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? என் கணவரும் மாதவராவும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தவர்கள். என் கணவரும் அவரும் ஒன்றாக ஜீப்பில் போய் கொண்டிருந்த போதுதான் விபத்து நடந்தது. இருவரும் இறந்து போய்விட்டார்கள். வாட்? பார்கவ் கண்களை திறந்தான். ஆமாம், அப்போ பிரசாந்தி, ஆனந்த் இருவரும் சின்ன குழந்தைகள். சாந்தி வயிற்றில் இருந்தாள். உண்மையாகவா? அப்போ உனக்கு ஹேமாவை நன்றாக தெரிந்திருக்க வேண்டுமே. நன்றாக தெரியும் என்றாள். அதற்குள் போன் ஒலித்தது. பார்கவ் கையை நீட்டி டேபிள் மீது இருந்த போனை எடுத்தான். ஹலோ, பார்கவ் ஹியர். போனில் பேசும்போது அவன் குரலை மந்திரஸ்தாயில் ஒலிக்கும். அந்த குரல் நிவேதிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மறுமுனையில் சொல்வதை கேட்ட பிறகு பார்கவ் சொன்னான். ஹேமா, நீ இப்படி ஹிஸ்டீரியா வந்தவளை போல் கத்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பவர். யார் பேச்சையும் கேட்க மாட்டார். நான் புகார் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக சொல்லி இருக்கிறார். நாம் மேலும் வற்புறுத்தினால் முதலுக்கே மோசம் வந்துவிடும். மந்திரஸ்தாயில் தொடங்கிய அவன் குரல் போக போக உச்சஸ்தாயை தொட்டது. ஹேமா, நீ இப்படி சொல்வது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் வெறுமே கைகளை கட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பதாக நீ சொல்வது தவறான குற்றச்சாட்டு. நான் இப்பொழுதுதான் அவரை சந்தித்து விட்டு வருகிறேன். விஷயம் தெரிந்த பிறகு போன் செய்வதாக சொல்லி இருக்கிறார். அவரிடம் இருந்த தகவல் வந்த பிறகு உனக்கு போன் செய்யலாம் என்று நினைத்திருந்தேன். ஹேமா ப்ளீஸ், ரொம்ப அநியாயமாய் பேசுகிறாய். சட்டென்ற போனை வைத்துவிட்டு மை காட் என்றான். நிவேதிதா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹேமாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போல் இருக்கிறது. மகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று நிரூபிக்கப் போகிறாளாம். தன்னுடைய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்துகிறாள். அந்த போலீஸ் அதிகாரியை ஹேமாவின் நண்பன் அவினாஷ் ஒரு தடவை அவமானப்படுத்தி இருக்கிறானாம். அந்த கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர் பகையை சாதிக்கிறார் என்று நினைக்கிறாள். எனக்கு தெரிந்தவரை அந்த அதிகாரி அப்படிப்பட்டவர் இல்லை. யோசித்து கொண்டே சொன்னான் பார்கவ். நிவேதிதா டைப் ரைட்டரில் காகிதங்களை பொருத்தி கொண்டிருந்தாள். பார்கவ் அமைதியின்றி தவித்தான். தலையை பிடித்து கொண்டு சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். ஓ ஹெல்! மேஜை மீது கத்தியால் குத்தினான். சட்டென்ற கார் சாவியை எடுத்துக்கொண்டு நிவேதிதா அருகில் சென்று, நிவேதிதா, உடனே கிளம்பு. இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது போய்விடுவோம்.
ஹேமா இங்கே வந்தாளானால் ரொம்ப ரகளை செய்வாள். இந்த நிமிடம் போலீஸ் ஆபீசரை பார்க்க போகலாம் என்று பிடிவாதம் பிடிப்பாள் என்றான். நிவேதிதா எழுந்து கொண்டாள். இப்பொழுதா? எங்கே போகப் போகிறோம்? ஏதாவது ஒரு இடம், சும்மா எங்கேயாவது போவோம் என்றான். இருவரும் வெளியில் வந்தார்கள். பார்கவ் வேலைக்காரனிடம், ஹேமாமா வந்தால் வெளியில் போயிருப்பதாக சொல்லி எப்போ திரும்பி வருவார் என்று தெரியாது என்று சொல்லு என்றான். காரில் கிளம்பினார்கள். பப்ளிக் கார்டனுக்கு போலாமா? நிவேதிதா கேட்டாள். டாங் பண்ட் வேண்டாம். அவன் தொடர்ந்து டிரைவ் செய்து கொண்டிருந்தான். நடுவில் காரை நிறுத்தி பெட்ரோல் நிரப்பிக் கொண்டார்கள். எனக்கு பசிக்கிறது, நிவேதிதா சொன்னாள். எனக்கும். ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாமா? போகலாம் தான், ஆனால் ஹேமாவின் கண்ணில் பட்டுவிட்டால் ரொம்ப கஷ்டம். எந்த சூழ்நிலையிலும் மாலை வரை ஹேமாவின் கண்களில் படக்கூடாது. நிவேதிதா யோசித்தாள். அப்படியானால் எங்க வீட்டுக்கு போகலாம், அங்கேயே சாப்பிடுவோம். ஓகே, குட் ஐடியா. அவன் தலையை திருப்பி பார்த்தான். இவ்வளவு நேரம் கழித்தா சொல்வது? முன்னாடியே சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா? போய் கோபத்துடன் சொன்னான். சரி, வீட்டுக்கு போகும் வழியை சொல்லு, நிவேதிதா சொன்னாள். கார் அந்த திசையில் திரும்பியது. இருவரும் நிவேதிதா வீட்டுக்கு வந்தார்கள். நிவேதிதா பூட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள். பார்கவ் காரை வராண்டா பக்கத்தில் பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான். நிவேதிதா கூலரை ஆன் செய்தாள். அப்பாடா, எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்றான். பார்கவ், காஃபி குடிக்கிறாயா? ஓடியஸ்ட் வெல்கம் என்றான். நிவேதிதா ஹாலுக்கு வந்தாள். அவன் சின்ன வயதில் கூட இதே போல் சொல்வான். அடிக்கடி அவன் உபயோகிக்கும் வார்த்தை அது. பார்கவ் சிரித்தான். உனக்கும் நினைவிருக்கிறதா? நிவேதிதா பொன்முறுவலுடன் தலை அசைத்துவிட்டு உள்ளே போனாள். பார்கவ் மேஜை மீது இருந்த போட்டோ ஆல்பத்தை புரட்டினான். குழந்தைகள் வெவ்வேறு வயதில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருந்தன. நிவேதிதா காஃபி டம்ளருடன் வந்தாள். அவனிடம் டம்ளரை நீட்டிக்கொண்டே, என்ன சமையல் செய்யட்டும் என்று கேட்டாள். எதுவாக இருந்தாலும் சரி. காலிஃப்ளவர் கறி பிடிக்கும் இல்லையா? ஐ லைக் இட். நிவேதிதாவுக்கு மகனின் நினைவு வந்தது. அவனும் இப்படித்தான் சொல்வான். அரிசியை களைந்து குக்கரில் வைத்துவிட்டு சாம்பார் காலிஃப்ளவர் கறியை செய்தாள். அப்பளத்தை பொரித்து டப்பாவில் வைத்தாள். அரை மணி நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு எல்லாவற்றையும் உணவு மேஜை மீது எடுத்து வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். கட்டில் மீது பார்கவ் ஆழமாக உறங்கிக் கொண்டிருந்தான். நிவேதிதா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவன் பக்கம் பார்த்தாள். அவன் தன்னுடைய கட்டில் மீது உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அதற்குள் காலிங் பெல் ஒலித்தது. நிவேதிதா போய் கதவை திறந்தாள். போஸ்ட்மேன் சாந்தி பாம்பேயில் இருந்து கடிதம் எழுதியிருந்தாள். கையோடு பிரித்து படித்து முடித்தாள். பார்கவ் கண்களை கசக்கிக் கொண்டே, தூங்கிவிட்டேன் போலிருக்கிறது, சாரி, இரவு முழுவதும் தூங்கவில்லை என்றான். சாப்பிடுவோமா என்று கேட்டாள். நான் ரெடி. அவன் எழுந்து கொண்டான். பார்கவ் எந்த உடற்பயிற்சியும் செய்ய மாட்டான். இருந்தாலும் அவன் உடல் கச்சிதமாக இருந்தது. இருவரும் உணவு மேஜையின் முன்னால் அமர்ந்து கொண்டார்கள். நிவேதிதா பரிமாறினாள். காலிஃப்ளவர் கறி நன்றாக இருக்கிறதென்று பாராட்டிவிட்டு மறுபடியும் தானே பரிமாறிக்கொண்டான். அதற்குள் விமலா வந்தாள். நிவேதிதா அறிமுகப்படுத்தினாள். விமலா எங்கேயோ போக வேண்டுமாம், அதான் சீக்கிரமாக வந்து விட்டாள். சினிமாவுக்கு போகலாமா? பார்கவ் கேட்டான். நிவேதிதா தலையை அசைத்துவிட்டு புடவையை மாற்றிக்கொள்வதற்காக உள்ளே போனாள். நிவேதிதா ஹாலுக்கு வந்தபோது விமலாவும் பார்கவும் சீரியஸாக அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்களும் வாங்க, விமலாவிடம் சொன்னாள். இன்னொரு தடவை கட்டாயம் வருகிறேன், விமலா சொன்னாள். நிவேதிதாவும் பார்கவும் கிளம்பினார்கள். வழியில் நிவேதிதா கேட்டாள். ரமா உன்னுடைய தங்கையின் மகள். அவள் இறந்து போனால் உனக்கு வருத்தமாக இல்லையா? இல்லை. ஏன் அப்படி? அந்த பெண்ணின் வாழ்க்கை இப்படித்தான் முடியும் என்று எனக்கு முன்னாடியே தெரியும். தாயிடம் கொஞ்சம் கூட அன்பு இல்லை, பயமும் இல்லை. அவன் சற்று நிறுத்தி மீண்டும் சொன்னான். அது ஒரு விஷ வளையம். எதனால் அப்படி? ரமாவை பார்த்தால் சில சமயம் இரக்கம் கூட தோன்றும். ஹேமாவின் நண்பன் அவினாஷ் என்று ஒருத்தன் இருக்கிறான். ஹேமாவை மாடலாக என்கரேஜ் செய்தது அவன்தான். இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரியும். அதுவரையில் நன்றாகத்தான் இருந்தது. ஹேமாவும் அவனும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். உண்மை என்னவென்று அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். அவினாஷுடன் சுதந்திரமாக சுற்றுவதற்காக குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்தாள். சில வருடங்கள் வரை எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஒரு முறை ரமா விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தபோது அவினாஷ் அவளை பார்த்து விட்டான். அவள் மீது அவன் பார்வை விழுந்தது.
ரமா மாடலிங் துறைக்கு வந்தால் ஹேமாவையும் மிஞ்சி விடுவாள் என்பது போல் பேசியிருக்கிறான். அதை கேட்டதும் ஹேமாவுக்கு கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டன. ரமா அவன் முன்னால் வர முடியாதபடிக்கு கட்டுப்படுத்தி வைத்தாள். அவினாஷ் நினைத்தால் ரமாவை சந்திக்க முடியாத என்ன? நேராக ஹாஸ்டலுக்கே போய் ரகசியமாக சந்திக்க தொடங்கினான். தாய் என்றாலே துவேஷம் ஏற்படும் அளவுக்கு ஹேமாவை பற்றி சொல்லி இருக்கிறான். ரமா தாயை எதிர்க்க தொடங்கினாள். இதை பார்த்ததும் ஹேமாவுக்கு பைத்தியம் பிடிப்பது போல ஆகிவிட்டது. ரமாவின் நடத்தை சரியில்லை என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவளுக்கு பின்னால் அவினாஷ் இருக்கிறான் என்று தெரிந்தபோது கற்சிலையாகிவிட்டாள். அவினாஷ் ரொம்ப திறமையாய் ஹேமாவை தனியலாக்கி விட்டான். விஜயினால் யாருக்கும் எந்த உதவியும் கிடைக்காது. மகளை அந்த கிராதகனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஹேமா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். அந்த ரகளை என் கண் முன்னால் தான் நடந்தது. ரமா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற முயற்சி செய்தேன். ஆனால் எதையும் புரிந்து கொள்ளும் நிலையில் ரமா இருக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நீதான், நீயேதான் என்று தாயை திட்டினாள். உனக்கு மகளாக பிறந்தது என்னுடைய துரதிர்ஷ்டம் என்று கத்தினாள். பேக்கில் இருந்து காகிதங்களை எடுத்து காண்பித்தாள். ரமா அவினாஷ் இருவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டதற்கான அத்தாட்சி பத்திரங்கள் அவை. அந்த காகிதங்களை பார்த்ததுமே ஹேமாவுக்கு நினைவு தப்பிவிட்டது. ரமா ஹாஸ்டலுக்கு போய்விட்டாள். ஹாஸ்டல் அறையில் மின் விசிறியில் தூக்கு போட்டுக் கொள்வதற்காக முயற்சி செய்திருக்கிறாள். சிநேகிதிகள் பார்த்து காப்பாற்றி விட்டார்கள். எனக்கு தகவல் தெரிந்து நான் போயிருந்தேன். சமாதானப்படுத்த முயன்றேன். பலன் இல்லை. என்னிடம் வந்து இருக்க சொன்னேன். மறுத்து விட்டாள். தாயின் பெயரை உச்சரிக்க கூட அவள் விரும்பவில்லை. இந்த நிகழ்ச்சி ஹேமாவின் மனதை உலுக்கிவிட்டது. நான் போன போது ஹேமா ஹோம் என்று அழுது விட்டாள். அண்ணா, நீயே சொல்லு. பெரியவர்கள் கட்டாயப்படுத்தி எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கழுத்தில் தாலி ஏறியதில் இருந்தே அவருக்கும் எனக்கும் கருத்து வேற்றுமைகள் தொடங்கிவிட்டன. வாழ்க்கை என்றால் என்னவென்றே புரிந்து கொள்வதற்குள் 2 குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். குழந்தைகள் சின்ன வயதில் இருக்கும் போதே அவர் இறந்து விட்டார். மாடலிங் செய்வதால் எனக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கை என் இஷ்டம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு இந்த அளவுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஹேமா அழகிற்கும் கவர்ச்சிக்கும் முக்கியத்துவம் தருபவள். கிளாமரா இருப்பதால் புகழை சம்பாதிக்க நினைப்பவள். என்றாவது ஒரு நாள் இந்த ஓட்டம் கானல் நீருக்காகத்தான் என்று புரிந்து கொள்வாள். இந்த ஓட்டத்தில் சிலர் பணத்தை, வேறு சிலர் இளமையை, இன்னும் சிலர் குடும்பத்தை, குழந்தைகளை இழந்து விடுவார்கள். திருமணம், மழலை செல்வம் இவற்றால் தான் மனிதனின் வாழ்க்கைக்கு நிறைவு ஏற்படும். மனிதனுக்கு திருப்தி தருவதும் குடும்ப வாழ்க்கைதான். இந்த உலகில் எந்த கிளாமரும் பணமும் குடும்ப வாழ்க்கைக்கு இணையாகாது. ஏனென்றால் திருமணம், குழந்தைகள் என்ற பந்தம் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு பற்றுதலை உண்டாக்கும். வீடு மனிதனுக்கு ஸ்திரத்தன்மையை, நிம்மதியை தரும். வீடு என்ற அமைப்பில் மனிதன் நிறைய கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த பற்றுதலும் இருக்காது. என் விஷயத்தையே எடுத்துக்கொள். படிப்பு விஷயத்தில் நான் மற்றவர்களை விட ஒரு படி மேலே இருக்கிறேன். ஆனால் இந்த திருமணம், குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே இல்லை. அது எனக்கு வெறுமையாகத்தான் இருக்கிறது. ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று ஆராய்ச்சி செய்து வேதனைப்படுவதை விட இனிமேல் என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும். இப்போ நீ செய்ய வேண்டியது அதுதான். காயப்பட்ட ரமாவின் மனதை எப்படி தேற்றுவது என்று யோசி என்று சொன்னேன். ஹேமாவும் சரிதான் என்றாள். ரமாவை அழைத்து கொண்டு வேறு ஊருக்கு போய்விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அதற்குள் இந்த கொடுமை நடந்துவிட்டது என்று பார்கவ் சொல்லி முடித்தான். நிவேதிதா மௌனமாய் கேட்டு கொண்டிருந்தாள். கார் சினிமா ஹாலை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. வேண்டாம், வீட்டுக்கு போய்விடலாம் என்றாள். அவன் கடிகாரத்தை பார்த்து கொண்டான். ஓகே, இந்நேரத்துக்கு ஹேமா வந்துவிட்டு போயிருப்பாள். எங்க வீட்டுக்கே போவோம் என்றான். அவன் சொன்னது போலவே ஹேமா வந்துவிட்டு போயிருந்தாள். ரமா தற்கொலை செய்து கொண்டு விட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தி விட்டார்களாம். சென்னைக்கு போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு போயிருந்தாள். காலிங் பெல் சத்தமாக ஒலித்தது. முதல் நாள் இரவு நேரம் கழித்து உறங்கிய நிவேதிதா வலுக்கட்டாயமாக கண்களை திறந்தாள். அலாரம் கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். நேரம் 5:20 AM. இவ்வளவு காலை வேளையில் யார் வந்திருப்பார்கள்? பால்காரி 6 மணிக்கு மேல்தான் வருவாள். நிவேதிதா போர்வையை விலக்கிவிட்டு நைட் கவுனின் பெல்ட்டை முடிச்சு போட்டுக்கொண்டே போய் கதவை திறந்தாள். எதிரே விமலா, பக்கத்தில் அழகாய் சூட்டிகையாய் 6 வயது பையன்.
ஓ! ஆச்சரியமும் ஆர்வமும் கலந்த குரலில் சொன்னாள் நிவேதிதா. விமலா சூட்கேஸை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். அந்த பையன் உள்ளே வரவில்லை. சந்தேகமும் பயமும் கலந்த பார்வையுடன் நிவேதிதாவை பார்த்தான். வாசு உள்ளவா என்றாள் விமலா. வாசு வரவில்லை. உள்ளவா வந்து ஆன்ட்டிக்கு வணக்கம் சொல்லு என்றாள். வாசு நகரவில்லை. தோ அந்த பிடிவாதம்தான் இருக்கக்கூடாது விமலா கோபமாய் சொன்னாள். வாசு மிரண்டு விட்டவன் போல் பார்த்து கொண்டிருந்தான். நிவேதிதா வாசு அருகில் சென்றாள். ஹலோ, குட் மார்னிங்க. உன் பெயர் வாசுவா? ரொம்ப நல்ல பெயர். தோளில் தட்டிவிட்டு சொன்னாள். வாசுவின் கண்களில் இன்னும் பயம் போகவில்லை. நல்ல விதமாக சொன்னால் கேட்டால்தானே? விமலா வாசுவின் தோளை பற்றி உள்ளே இழுத்து வந்தாள். விமலா முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது போல் நிவேதிதாவுக்கு தோன்றியது. மகளை உள்ளே இழுத்து வந்தவள் நாற்காலியில் வலுக்கட்டாயமாய் உட்கார செய்தாள். தலைமுடியில் சொருகி இருந்த கொண்டை பின்களை கழட்டி கொண்டே, நிவேதிதா, என்னுடைய அம்மா இறந்து போனது இருக்கட்டும், இப்போ என் பாடு திண்டாட்டமாகி விட்டது. அம்மா இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டிச் சுவராக்கி விட்டாள். ஏதாவது சொன்னால் கேட்டால்தானே? பிடிவாதம் அதிகம். அவனுக்கு பிடித்தவர்களாக இருந்தால்தான் பேசுவான். இஷ்டம் இல்லை என்றால் வாயை திறக்க மாட்டான். அன்னைக்கு டெலிகிராம் வந்ததும் போட்டது போட்டபடி கிளம்பி போனேன் இல்லையா? அங்கிருந்தே லீவ் எக்ஸ்டெண்ட் செய்தேன். இவனை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதே ஊரில் என் தங்கை இருக்கிறாள். அவள் இவனை வைத்து கொள்வாளோ என்று கேட்டு பார்த்தேன். ஏற்கனவே அவளுக்கு 4 குழந்தைகள். அவர்களுடன் ஒருத்தனாய் வளர்க்கலாம் இல்லையா? மாதா மாதம் பணம் அனுப்புவதாக சொன்னேன். ஆண் குழந்தைதானே, தனியாக ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன? வைத்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். விமலா பெட்டியை திறந்து பிரஷையும் பேஸ்டையும் எடுத்துக்கொண்டே, எல்லோரும் எனக்கு அறிவுரை வழங்குபவர்கள்தான். குழந்தைகள் தாய் தந்தையிடம்தான் வளர வேண்டுமா? பெரிதாக சொல்ல வந்து விட்டாள். எனக்கு மட்டும் தெரியாதா? நானும் அவளைப் போல் கணவனுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் வீட்டில் 2 நாட்கள் இருப்பதற்குள் என் கோபம் தலைக்கேறி விட்டது. மனைவி என்ற பெயரில் என் தங்கை அடிமையை விட கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் கணவனின் தலையீடு இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு வேலை கூட நடக்காது. அவள் கட்டி கொள்ளும் புடவையை கூட அவன்தான் தேர்ந்தெடுப்பானாம். ஏன் அப்படி என்று கேட்டால், நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே அவருக்காகத்தானே என்று சொல்கிறாள். சிச்சி, என்ன பெண்கள் இவர்கள்! அவளை என்னுடைய தங்கை என்று சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. விமலா மறுபடியும் பெட்டியை திறந்து சின்ன பிரஷ் எடுத்து அதன் மீது பேஸ்ட் போட்டு வாசுவின் கையில் திணித்தாள். வா, பல் தேய்த்து விட்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூம் பக்கம் போனாள். வாசு விமலா கொடுத்த பிரஷை தரையில் வீசிவிட்டு கட்டில் அருகில் சென்று முகத்தை தொங்க போட்டு கொண்டே நின்றிருந்தான். பாத்ரூமில் இருந்து விமலாவின் குரல் கேட்டது. நிவேதிதா, அங்க அந்த பெரிய மனிதர் வந்திருந்தார். பெரிய மனிதர் என்றால் விமலாவின் கணவன் சங்கரன். விமலா எப்போதும் தன் கணவனை பெரிய மனிதர், மகா புருஷன் என்று இளக்காரமாய்த்தான் குறிப்பிடுவாள். என்ன சொல்கிறார்? புதிதாக என்ன சொல்லப் போகிறார்? பழைய பல்லவிதான். நான் வேலையை விட்டுவிட வேண்டுமாம். என் தங்கையின் கணவர் எல்லோருமாய் சேர்ந்து என் மூளையை சலவை செய்ய பார்த்தார்கள். இதுநாள் வரை அம்மா இருந்தாள், குழந்தையை பார்த்து கொண்டாள். இனி யார் பார்த்து கொள்வார்கள் என்று பிரச்சனையை கிளப்பினார்கள். அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை என்று முகத்தில் அடித்தாற்போல் சொல்லிவிட்டேன். மகனிடம் அவ்வளவு அக்கறையும் அன்பும் இருந்தால் நான் இருக்கும் ஊருக்கே மாற்றல் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவரிடமே சொல்லிவிட்டேன். என்ன சொல்கிறார்? என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் ரயிலில் ஏறிவிட்டார். இந்த ஜென்மத்தில் என் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாராம். என் தங்கை சொன்னாள். அப்படி சொன்னால் நான் பயந்து விடுவேன் என்று நினைத்து விட்டார் போலும். விமலா முகத்தை டவலால் ஒற்றிக்கொண்டே வெளியில் வந்தாள். கட்டில் அருகில் நின்றிருந்த வாசுவையும் தரையில் கிடந்த பிரஷையும் பார்த்தாள். என்ன வேலை இது? எதற்காக பிரஷை கீழே போட்டாய்? அதட்டினாள். வாசு தலை நிமிரவில்லை. முதல்ல அதை எடு. வாசு நகரவில்லை. உன்னைத்தான் சொல்கிறேன் எச்சரித்தாள். வாசுவிடம் சலனம் தெரியவில்லை. சொன்னதை செய்யாவிட்டால் முதுகில் 4 அடி கொடுப்பேன். அப்படியும் வாசு நகரவில்லை. வாயில் விரலை போட்டுக்கொண்டு தரையில் பார்வையை பதித்தான். விமலா வேகமாய் அவன் அருகில் சென்று முதுகில் பளார் பளார் என்று 2 அடிகளை போட்டாள். அவ்வளவுதான். வாசு பெரிதாக ராகம் போட்டு அழ ஆரம்பித்தான். அவனை பார்த்தால் அழுவதற்கு சாக்கு தேடிக்கொண்டிருந்தான் போலிருந்தது. எடு எடு, முதலில் இன்னொரு அடி கொடுக்க போனாள் விமலா. நிவேதிதா சட்டென்று வந்து கையை பிடித்து தடுத்தாள்.
உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? எதற்காக குழந்தையை இப்படி அடிக்கிறாய்? இவன் இப்படியே இருந்தால் எனக்கு நிஜமாகவே பைத்தியம் பிடித்து விடும். சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான். எனக்கு அம்மா வேண்டும். அம்மாவிடம் போகணும். வாசு தரையில் உதைத்து கொண்டே அழுதான். விமலா அவன் அருகில் போனாள். வாசு விமலாவின் கையை பலமாக கடித்து விட்டான். கடன்காரா! வீல் என்று கத்தினாள். வாசுவின் அழுகையை நிறுத்த விமலாவால் முடியவில்லை. நிவேதிதா அருகில் சென்று வாசுவை தூக்கி கொண்டாள். அம்மாவிடம் தானே போகணும். நான் உன்னை அழைத்து போகிறேன். அம்மா இருக்கும் இடம் எனக்கு தெரியும். உன்னை அழைத்து கொண்டு வர சொல்லி அம்மா சொல்லி இருக்கிறாள். வாசு அழுகையை நிறுத்தினான். நிஜமாகவா என்றான். சத்தியமாக. நீ சமத்தாக பல்லை தேய்த்து பாலை குடித்துவிட்டு குளித்து ட்ரெஸ் செய்து கொண்டால் உன்னை அம்மாவிடம் அழைத்து போகிறேன். சரிதானே? அம்மா இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா? தெரியும் என்றாள். அதற்குள் காலிங் பெல் ஒலித்த சத்தம் கேட்டது. வாசு கவனமாக கேட்டான். அது என்ன? அதுவா, காலிங் பெல். யாராவது வந்தால் அதை அழுத்துவார்கள். நாம் கதவை திறக்கணும். யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போமா? வாசுவை தூக்கி கொண்டே போய் கதவை திறந்தாள். பால் பையன் வந்திருந்தான். பால் பாக்கெட்டுகளை கொடுத்து கொண்டே, இந்த பையன் யாருமா என்று கேட்டான். விமலாமாவின் மகன். என்ன, விமலாமாவின் மகனா? அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? வியப்பை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் கேட்டுவிட்டான். பால் பையன் போன பிறகு பால் பாக்கெட்டுகளை பார்த்த வாசு, அது என்ன என்று கேட்டான். பால். பாலா? அப்ப மாடி எங்க? நிவேதிதா சிரித்து விட்டாள். இங்கே பால் கவரில் தான் வரும். காலிங் பெல்லை பார்க்கிறாயா? வாசுவின் கையால் பெல்லை அழுத்த செய்தாள். வாசுவின் முகத்தில் மகிழ்ச்சியும் ஆர்வமும் வெளிப்படையாக தெரிந்தன. நிவேதிதா உள்ளே வந்தாள். பாலை உள்ளே வைத்துவிட்டு வாசுவை பாத்ரூமுக்கு அழைத்து சென்றாள். வாசு சமத்தாக பல்லை தேய்த்துவிட்டு வந்தான். நிவேதிதாவின் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தான். நிவேதிதா சமையல் அறைக்குள் சென்று பாலை காய்ச்சி ஃபில்டரில் டிகாக்ஷனை போட்டாள். பால் காய்ந்ததும் டம்ளரில் பாலை ஊற்றி அளவாக சர்க்கரையை போட்டு ஆற்றி வாசுவிடம் கொடுத்தாள். உனக்கு அம்மாவை நன்றாக தெரியுமா? வாசு நிவேதிதாவிடம் கேட்டான். தெரியும். இது உங்க வீடா? ஆமாம். அம்மா எங்கே போயிருக்கிறாள்? கோவிலுக்கு. சாமிக்கு பூஜை செய்ய போயிருக்கிறாள். என்னிடம் சொல்லவே இல்லையே. அங்க ரொம்ப நேரம் பூஜை செய்யணுமாம். உன்னால் அத்தனை நேரம் அங்கே இருக்க முடியாது இல்லையா? நிவேதிதா காஃபி கலந்து விமலாவின் முன்னால் வைத்தாள். விமலா அழுது கொண்டிருந்தாள். என்ன விமலா, என்னாச்சு? எதிரே இருக்கும் என்னை விட்டுவிட்டு என்னுடைய தாயை அவன் அம்மா என்று அழைக்கிறானே. என் தலையெழுத்தை நினைத்து அழாமல் என்ன செய்யட்டும்? இதில் அவனுடைய தவறு என்ன இருக்கிறது? கை குழந்தையாக இருக்கும் போதே ஒரு முறையோ 2 முறையோ பார்த்துவிட்டு பொம்மைகளை புதிய உடைகளை வாங்கி கொடுத்து உன் பாசத்தை பறைசாற்றிவிட்டு திரும்பி வருவாய். பாட்டிதான் தன்னுடைய அம்மா என்று எண்ணிவிட்டான். உன்னை வேற்று ஆளாய் நினைத்து விட்டான். உன்னிடம் நன்றாக பேசுகிறானே, அதற்கு காரணம் என்ன? அவன் கேட்ட கேள்விகளுக்கு நான் பொறுமையாக பதில் சொன்னதுதான். அவன் வாயை திறந்தால் போதும் அதட்டுகிறாய், கடிந்து கொள்கிறாய், கையையும் நீட்டுகிறாய். குழந்தை எப்படி உன்னிடம் நெருக்கமாவான்? நீயே சொல்லு. நான் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு விடுவேன். இல்லை என்று சொல்லவில்லை. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. இப்போ தோன்றுகிறதா? இதெல்லாம் நீ சுயமாய் செய்து கொண்டது. கணவருக்கு சமமாய் பிடிவாதம் பிடிக்காமல் குழந்தையை உன்னிடம் வைத்து கொண்டிருந்தால் மகனுக்காகவாவது அவர் இந்த ஊருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு வந்திருப்பாரோ என்னவோ. பெற்ற மகனையே வேறு இடத்தில் வளர்க்க துணிந்தவள் கணவனை லட்சியப்படுத்துவாளா என்று அவர் பயந்திருக்கலாம் இல்லையா? நிவேதிதா, நீயும் என்னை குற்றம் சொல்கிறாயா? நிவேதிதா விமலாவின் தோளில் கையை பதித்தாள். விமலா, உன்னிடம் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன். நீயும் உன் கணவரும் எத்தனை வேண்டுமானாலும் சண்டை போட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் வாசுவுக்கு நியாயம் வழங்குங்கள். சின்னஞ்சிறு வயதில் அவனுக்கு தேவையான பாதுகாப்பை நீங்கள் தரவில்லை. இன்னும் 10 வருடங்கள் கழித்து வாசுவுக்கு உங்கள் பாதுகாப்பு தேவைப்படாது. அப்போ வேண்டுமென்று நீங்கள் நினைத்தாலும் அவன் உங்களிடம் இருக்க மாட்டான். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் வாழ்நாள் முழுவதும் நல்ல உறவு இருக்க வேண்டுமென்றால் குழந்தையின் 14 வயது வரை பெற்றோர்களின் பாதுகாப்பில் அரவணைப்பில் அவர்கள் வளர வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் தொலைவாக போனாலும் பரவாயில்லை. சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு வந்துவிடும். விமலா, நீ ஆவேசப்பட மாட்டாய் என்றால் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன்.
நேற்று வரை வாசுவை உன்னிடமிருந்து தொலைவாக உன் அம்மாவிடம் விட்டுவிட்டு செய்த தவறை விட இப்போ பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறாய். திடீரென்று அம்மா போனதில் அவனுடைய பொறுப்பு உன் மீது வீழ்ந்து விட்டது. இதிலிருந்து மீள்வது எப்படி என்று யோசிக்கிறாயே தவிர அந்த சின்னஞ்சிறிய மனம் படும் பாட்டை பற்றி புரிந்து கொள்ள மறுக்கிறாய். நேற்று வரை உன் அம்மா அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறாள். திடீரென்று உன் அம்மா இறந்து போய்விட்டாள். வளர்ந்த சூழ்நிலை, பழகிய மனிதர்களிடமிருந்து அவனை பெயர்த்தெடுத்து இங்கே அழைத்து வந்து விட்டாய். உன் அம்மாவை விட அதிகமாக நீ அவனை நேசிக்கிறாய் என்று அவனுக்கு புரிய கொஞ்சம் சமயம் தேவைப்படாதா? நீ கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். என்னால் முடியாது என்றால் நடக்காது. ஒரு முறை தவறு செய்து விட்டாய். இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதையும் நழுவ விட்டாயானால் இனி இந்த ஜென்மத்தில் அவன் உனக்கு நெருக்கமாக வர மாட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.